என்ன மாதிரி உங்களுக்கும் பெரிய ஆர்ம்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட ட்ரைசப் அண்ட் பைசப் நீங்க ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கிறத பத்தி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அண்ட் அதோட சேர்த்து ட்ரைசப்புக்கான ரொட்டீனையும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல பைசப்க்கான ஒர்க் அவுட் தான் சொல்ல போறேன். ஸோ யூஸ்வலா பைசப் அப்படின்னா வந்து நிறைய ஒர்க் அவுட் இருக்கும். எந்த ஒர்க் அவுட் பண்றதே வந்து தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. ஸோ அதனால என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீனை நான் அப்படியே சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட பைசப் ரொட்டீன் அன்னைக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா ஈஸி பார் எடுத்துட்டு அதுல வந்து 2.5 kg இல்லைனா 5 kg வந்து மாட்டிக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 7 கவுண்ட் வந்து கீழ இருந்து உங்களோட பெல்லி பட்டன் வரைக்கும் நீங்க தூக்கி இறக்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 7 ரெப் வந்து உங்களோட பெல்லி பட்டன்ல இருந்து மேல ஒரு 7 ரெப் அந்த பெல்லி பட்டனோட ஸ்டாப் பண்ணிக்கணும் கீழ வரும்போது. அண்ட் தேர்ட் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல வந்து 7 ரெப். ஸோ இந்த மாதிரி வந்து 7 7 7 21 ரெப்ஸ் போட்டு மொத்தம் 3 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இன்க்ளைன் டம்பிள் கர்ல்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க இன்க்ளைன் மிஷின்ல வந்து சாஞ்சு படுத்துட்டு உங்களோட கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டம்பிள் கர்ல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாங் ஹெட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அண்ட் தேர்ட் ஒர்க் அவுட் அதே மாதிரி ஈஸி பார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2.5 kg இல்லைனா 5 kg போட்டுட்டு அதுல வந்து க்ளோஸ் கிரிப் பிடிச்சிட்டு 3 செட் போட்டுக்கோங்க. அண்ட் நாலாவதா வந்து ஒன்னு ப்ரீச்சர் கர்ல்ஸ் இல்லைனா வந்து ஹேமர் கர்ல்ஸ் வந்து 3 செட் போட்டுக்கோங்க. ஸோ என்னோட ஆம்சம் வந்து நான் பெருசு பண்றதுக்கு இந்த ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் இதே ரொட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஷோல்டர் ரொட்டீன் போட மிஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால ஷோல்டர் ரொட்டீனை நாளைக்கு இல்லைனா நாளானிக்கு வர வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.